வணக்கம். இன்றைய உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு உளவியல், அதாவது சைக்காலஜி பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். உங்ககிட்ட இருந்து கிடைச்ச உளவியலின் வரையறையும் கிளைகளும் குறிப்புகளை வச்சு உளவியல்னா என்ன, அதுல என்னென்ன முக்கிய பிரிவுகள் இருக்குன்னு கொஞ்சம் சுவாரஸ்யமா அலசி ஆராயலாம். நீங்க இதை பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமா இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாச்சும் ஒரு தேவைக்காக கேட்டாலும் சரி, இது உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நம்புறோம். முதல்ல உளவியல்னா என்னன்னு ஆரம்பிக்கலாமா? உங்க குறிப்புகள்ல சொல்ற மாதிரி உளவியல், சைக்காலஜி என்பது மனிதர்கள் மற்றும் விலங்குகளோட நடத்தை, பிஹேவியர், அப்புறம் அவங்க மனசுக்குள்ள நடக்கிற செயல்முறைகள், மென்டல் ப்ராசஸஸ், இதையெல்லாம் அறிவியல் பூர்வமா சயின்டிபிக் ஸ்டடி படிக்கிற ஒரு துறை. இது கேட்க கொஞ்சம் எப்படி சொல்றது, டெக்னிக்கலா இருக்குல்ல. இன்னும் கொஞ்சம் எளிமையா சொல்லணும்னா, இப்போ ஒரு குழந்தை ஏன் ரொம்ப கூச்சப்படுது, இல்ல ஒருத்தருக்கு ஏன் சட்டுன்னு கோபம் வருதுன்னு நாம யோசிக்கிறோம் இல்லையா, அதை பத்தி முறையா ஆராயறது தான் உளவியல். ஆனா இதை ஏன் ஒரு அறிவியல் ஆய்வுன்னு சொல்றோம்? இது சும்மா நம்மளோட கருத்து இல்லையா? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அது நல்ல கேள்வி. இது சும்மா ஆளாளுக்கு ஒண்ணு நினைக்கிற விஷயம் இல்ல. உளவியல் மனிதர்கள், விலங்குகள் கூட எப்படி நடந்து கொள்றாங்க, அவங்க மனசு எப்படி வேலை செய்யுதுங்கிறத சும்மா பார்த்துட்டு போகாம முறையா கவனிக்கிறது, சோதனைகள் பண்றது, அதுல இருந்து வர ஆதாரங்களை வச்சு ஒரு முடிவுக்கு வர்றது, ஒரு தியரி இருந்தா அது சரியா தப்பான்னு டெஸ்ட் பண்ணி பாக்குறது. அதனாலதான் இது ஒரு அறிவியல். நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் எப்படி யோசிக்கிறோம், உணர்றோம், செயல்படுறோங்கிறத ஒரு சிஸ்டமேட்டிக்கா புரிஞ்சுக்க இது உதவுது. சும்மா பொதுவா பேசுறதை விட இது வேற. ஓகே, அப்போ இது வெறும் கருத்து மட்டும் இல்ல, ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஆய்வு. சரிதான். சரி, இதை இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். உளவியல்ங்கிறது ஒரே ஒரு விஷயம் இல்ல, அதுக்குள்ள நிறைய பிரிவுகள் இருக்குன்னு உங்க குறிப்புகள் காட்டுது. அதுல சில முக்கியமான பிரிவுகளை இப்ப நாம பார்க்கலாம். இந்த பிரிவுகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது உளவியலோட அந்த பெரிய உலகத்தை புரிஞ்சுக்க ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். முதல்ல பொது உளவியல், ஜெனரல் சைக்காலஜி. இது மனித நடத்தை, மன செயல்முறைகளோட அடிப்படை விதிகளை பத்தி படிக்குதுன்னு இருக்கு. பேர்லயே பொதுன்னு இருக்கு. இந்த பிரிவு ஏன் இவ்வளவு முக்கியம்? ஆமா, இதுதான் மத்த எல்லா உளவியல் பிரிவுகளுக்கும் அஸ்திவாரம் மாதிரி. நாம எப்படி கத்துக்கிறோம், நம்ம உணர்ச்சிகள் எப்படி வேலை செய்யுது, நம்மள எது ஒண்ணு செய்ய தூண்டுது, இந்த மாதிரி ரொம்ப அடிப்படையான விஷயங்களை இதுலதான் முதல்ல புரிஞ்சுக்கிறோம். இந்த அடிப்படை இல்லாம நேரடியா மனநல சிகிச்சை, கிளினிக்கல் சைக்காலஜி மாதிரியான ஒரு சிறப்பு துறைக்குள்ள போறது கஷ்டம். சொல்ல போனா ஒரு பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி ஃபவுண்டேஷன் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி இது. புரியுது. பேசிக்ஸ் ரொம்ப முக்கியம். அடுத்து வளர்ச்சி உளவியல், டெவலப்மெண்டல் சைக்காலஜி. இது நம்ம பிறந்ததுல இருந்து வயசாகி இறந்து போற வரைக்கும் நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலும் நடக்கிற மாற்றங்களை பத்தி படிக்குது. குழந்தைங்க எப்படி பேச கத்துக்குது, அப்புறம் டீனேஜ்ல வர்ற அந்த மனநிலை மாற்றங்கள், வயசான காலத்துல என்ன சவால்கள் வருதுன்னு எல்லாத்தையும் இது பார்க்கும். நம்ம வாழ்க்கையில இவ்வளவு மாற்றங்கள் எப்படி நடக்குதுன்னு நாமளே சில சமயம் ஆச்சரியப்படுவோம் இல்லையா, அதான் இந்த பிரிவு ஆராயுது. நிச்சயமா நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் என்னென்ன வளர்ச்சி நிலைகள் இருக்கு, என்னென்ன சவால்கள் வரும்னு புரிஞ்சுக்க இது ரொம்ப உதவுது. இது பெத்தவங்களுக்கு குழந்தைங்களை வளர்க்கறதுக்கும், டீச்சர்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸோட கத்துக்கிற திறனை புரிஞ்சுக்கிறதுக்கும், ஏன் வயசானவங்களை நல்லா பாத்துக்கிறதுக்குமான வழிகளை சொல்லி கொடுக்குது. உதாரணத்துக்கு குழந்தைங்களை விளையாடுற விதத்தை பார்த்தே அவங்க மன வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு ஓரளவுக்கு சொல்ல முடியும்னு இந்த துறை சொல்லுது. ஓ, அப்படியா? இன்ட்ரெஸ்டிங். அடுத்து கல்வி உளவியல், எஜுகேஷனல் சைக்காலஜி. இது நாம எப்படி கத்துக்கிறோம், எப்படி சொல்லி கொடுத்தா நல்லா புரியுங்கிறத பத்தி குறிப்பு சொல்லுது. மாணவர்கள் எப்படி தகவல்களை எடுத்துக்கிறாங்க, எது அவங்கள படிக்க தூண்டுது, கிளாஸ் ரூம்ல அவங்க நடத்தை எப்படி இருக்கு, அப்புறம் டீச்சர்ஸ் எப்படி இன்னும் பெட்டரா சொல்லி கொடுக்கலாம்னு பாக்குது. படிக்கிறவங்க, சொல்லி கொடுக்கறவங்க யாருக்கா இருந்தாலும் இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. இதோட பிராக்டிகல் யூஸ் அதிகம். ஸ்கூல்ல சிலபஸ்லாம் டிசைன் பண்றாங்க இல்லையா, அது மாணவர்களோட வயசுக்கும் புரிதலுக்கும் ஏத்த மாதிரி இருக்கணும். அதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. சில மாணவர்களுக்கு படிக்கிறதுல சிரமம் இருக்கலாம். அதை எப்படி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு எப்படி ஸ்பெஷலா உதவலான்னு வழி காட்டுது. நாமளே கூட எப்படி படிச்சா நல்லா ஞாபகம் இருக்கும், எப்படி ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்றதுன்னு சில டெக்னிக்ஸ் கத்துக்கலாம். சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கிளாஸ் ரூமோட செட்டப் கூட பசங்களோட கவனத்தை பாதிக்கும்னு இந்த துறை கண்டுபிடிச்சிருக்கு. ஓஹோ, சரி. இப்ப நாம சமூக உளவியல் பத்தி பேசலாம். இது தனிப்பட்ட ஒரு ஆளை மட்டும் பார்க்காம, நாம மற்றவங்களோட இருக்கும்போது, ஒரு குரூப்பா இருக்கும்போது எப்படி நடந்துக்கிறோம், எப்படி யோசிக்கிறோம்னு பாக்குது.
அதாவது 4 பேர் முன்னாடி நம்ம பேச்சு நடத்த மாறுதா, ஒரு கூட்டத்தோட சேரும்போது நம்ம யோசனை மாறுதா, லீடர்ஷிப் எப்படி வருது, சில பேர் மேல ஏன் நமக்கு ஒரு மாதிரி ப்ரிஜுடிஸ் அதாவது பாரபட்சம் வருது, இந்த மாதிரி கேள்விகளை இது கேக்குது. இங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்மளோட சொந்த யோசனைகளும் செயல்களும் கூட நம்மள சுத்தி இருக்கிறவங்களாலையும் அந்த சொசைட்டியாலையும் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுங்கிறத இது காட்டுது. உதாரணத்துக்கு, ஒரு விஷயத்த நம்ம தனியா இருக்கும்போது தப்புன்னு நினைக்கலாம். ஆனா ஒரு குரூப்பா இருக்கும்போது எல்லாரும் செய்றாங்கன்னு நாமளும் செய்ய தோணும். இதுக்கு பேரு தான் குழு மனப்பான்மை, குரூப் திங்க். அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எப்படி நம்மள பாதிக்குது, சமூகத்துல சில கருத்துக்கள் எப்படி வேகமா பரவுதுங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்க இது உதவுது. ஆமா, இது நம்ம டெய்லி லைஃப்ல பாக்குற விஷயம்தான். அடுத்து நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்ட ஒரு பிரிவு, மருத்துவ உளவியல், கிளினிக்கல் சைக்காலஜி. இது மனநல பிரச்சனைகளை கண்டுபிடிச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறத பத்தி பேசுது. டிப்ரெஷன், ஆன்சைட்டி, பயம், ஸ்ட்ரெஸ் மாதிரி பல பிரச்சனைகளை சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு கவுன்சிலிங், சைக்கோதெரபி மூலமா தீர்வு காண முயற்சிக்குது. இன்னைக்கு மென்டல் ஹெல்த்தோட முக்கியத்துவத்தை பத்தி நம்ம நிறையவே பேசுறோம் இல்லையா? ஆமா, இது மென்டல் ஹெல்த் ஃபீல்டோட ஒரு மிக முக்கியமான பகுதி. கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் மனப்பிரச்சனைகளை சும்மா பேசிக் கேட்காம அறிவியல் பூர்வமான டெஸ்ட் முறைகள்ல மதிப்பீடு செய்வாங்க. அதுக்கப்புறம் ப்ரூவனான சிகிச்சை முறைகளை பயன்படுத்தி தனிநபர்களுக்கோ இல்ல ஃபேமிலிக்கோ ஹெல்ப் பண்ணுவாங்க. இது வெறும் பேசி சரி பண்றது மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி பெரிய சயின்ஸ் இருக்கு. சரி, அடுத்து குழந்தை உளவியல், சைல்டு சைக்காலஜி. இது பேர்லயே இருக்கு. குழந்தைகளோட மனசு, அவங்களோட உணர்ச்சிகள், நடத்தை வளர்ச்சி பத்தி இது தனியா கவனம் செலுத்துது. நம்ம முன்னாடி பார்த்தோமே வளர்ச்சி உளவியல், அதோட இதுக்கு தொடர்பு இருந்தாலும் இதோட ஃபுல் ஃபோக்கஸ் குழந்தை பருவம் அப்புறம் அந்த வளர இளம் பருவம் மேலதான். ஏன்னா குழந்தைகளோட உலகம் பெரியவங்களோட உலகத்திலிருந்து ரொம்ப வேற மாதிரி இல்லையா? ரொம்ப சரி. குழந்தைகளோட தனிப்பட்ட தேவைகள், அவங்க வளர்ற ஸ்டேஜஸ், அவங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள், உதாரணமா ஸ்கூல்ல சேர்றது, கூட பிறந்தவங்களோட பழகுறது, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு பெத்தவங்களுக்கு, டீச்சர்ஸ்க்கு, குழந்தைகளோட வேலை செய்யற எல்லாருக்கும் இது ரொம்ப முக்கியம். குழந்தைகள் நல்லபடியா வளர எந்த மாதிரி ஒரு சூழல் தேவைன்னு புரிஞ்சுக்க இது உதவுது. உதாரணமா, விளையாட்டு மூலமா குழந்தைகள் எப்படி சோசியலா பழகுறாங்க, அவங்க எமோஷன்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிறாங்கன்னு இந்த துறை சொல்லி கொடுக்குது. ஓகே, இப்போ அறிவு உளவியல், காக்னிட்டிவ் சைக்காலஜி, இது நம்ம மூளைக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாக்குதுன்னு சொல்லலாமா? நாம எப்படி யோசிக்கிறோம், எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம், ஒரு பிரச்சனைக்கு எப்படி தீர்வு கண்டுபிடிக்கிறோம், எப்படி ஒரு மொழியை புரிஞ்சுக்கிறோம், நம்ம சென்சஸ் அதாவது புலன்கள் எப்படி வேலை செய்யுது, பெர்செப்ஷன், இது எல்லாத்தையும் ஆராயுது. நீங்க ஒரு ஃபோன் நம்பரை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க, இல்ல ஒரு புது விஷயத்தை எப்படி கத்துக்கிறீங்க, இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் தேடுது இந்த பிரிவு. இது ரொம்ப வேகமா வளர்ந்து வர்ற ஒரு துறை. இது நம்ம டெய்லி லைஃப்ல நிறைய இடத்துல அப்ளை ஆகுது. நாம எப்படி முடிவுகள் எடுக்கிறோம், எப்படி கவனம் செலுத்துறோம்னு புரிஞ்சுக்கிறது பல விஷயங்களுக்கு முக்கியம். உதாரணமா, கம்ப்யூட்டர்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI உருவாக்குறாங்க இல்லையா, அதுக்கு மனித மூளை எப்படி சிந்திக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இது யூஸ் ஆகுது. அதே மாதிரி வெப்சைட், ஆப்ஸ் எல்லாம் நமக்கு ஈஸியா பயன்படுத்துற மாதிரி டிசைன் பண்றதுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன் கூட இந்த அறிவு உளவியலோட பிரின்சிபல்ஸ் பயன்படுது. நம்ம மெமரியை இம்ப்ரூவ் பண்றதுக்கான வழிகளையும் இது சொல்லுது. ஆஹா, அப்படியா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அடுத்து தொழில் அமைப்பு உளவியல், இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷனல் சைக்காலஜி, ஐயோ சைக்காலஜின்னு சொல்லுவாங்க இல்லையா? இதுவும் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப நெருக்கமானது. குறிப்பா வேலை செய்யற இடங்கள்ல, ஆஃபீஸ்லயோ ஃபேக்டரியிலயோ மனிதர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி அதாவது திறமை எப்படி அதிகப்படுத்துறது, அவங்க வேலையில திருப்தியா இருக்க என்ன செய்யணும்னு பாக்குது. வேலைக்கு ஆள் எடுக்கிறது, ட்ரைனிங் கொடுக்கறது, டீமா சேர்ந்து வேலை பார்க்க வைக்கிறது, ஒரு நல்ல ஒர்க் கல்ச்சர் உருவாக்குறது, இது எல்லாமே இதுக்குள்ள வரும். ஆமா, இத கொஞ்சம் பெரிய பார்வையில பார்த்தா கம்பெனிகள் அவங்களோட எம்ப்ளாயீஸ நல்லபடியா பயன்படுத்திக்க, அவங்க நல்லா வேலை செய்ய இது உதவுது. ஒரு வேலைக்கு கரெக்டான ஆளை எப்படி செலக்ட் பண்றது, டீம் ஒர்க் எப்படி இம்ப்ரூவ் பண்றது, ஊழியர்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சு அவங்க சந்தோஷமா வேலை செய்யறதுக்கு என்ன பண்ணலான்னு பல வழிகள்ல இது யோசனை சொல்லுது. வேலை பார்க்குற கிட்டத்தட்ட எல்லாருக்குமே இது ஏதோ ஒரு வகையில தொடர்புடைய ஒண்ணுதான். சரி, ஆரோக்கிய உளவியல், ஹெல்த் சைக்காலஜி பத்தி பார்க்கலாம். நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன் பத்தி இது பேசுது.
நம்ம மனநிலை, நம்ம எண்ணங்கள், நம்பிக்கைகள், நம்ம பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் நம்ம பிசிக்கல் ஹெல்த்தை எப்படி பாதிக்குதுன்னு ஆராயுது. ஸ்ட்ரெஸ் எப்படி நோய்களை கொண்டு வரும், இல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் எப்படி நோயிலிருந்து சீக்கிரம் குணமாக உதவும்னு பாக்குது. இதுல முக்கியமா நாம புரிஞ்சுக்க வேண்டியது, உடல் நலம்ங்கிறது வெறும் உடம்ப மட்டும் பொறுத்ததில்ல, நம்ம மனசும் அதுல ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுதுங்கிறது தான். டென்ஷனை எப்படி சமாளிக்கிறது, ஸ்மோக்கிங் மாதிரி கெட்ட பழக்கங்களை நிறுத்துறது, எக்ஸசைஸ் செய்யறது மாதிரி நல்ல பழக்கங்களை எப்படி வளர்த்துக்கிறது, சுகர், பிபி மாதிரி கிரானிக் டிசீஸ் இருந்தா அதோட எப்படி பாசிட்டிவா வாழறதுன்னு பல விஷயங்களுக்கு இந்த துறை வழிகாட்டுது. அந்த பிளேசிபோ எஃபெக்ட் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. மனசு நம்பினா மருந்தே இல்லாம கூட சில சமயம் உடம்பு சரியாகிறது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். கடைசியா சோதனை உளவியல், எக்ஸ்பெரிமெண்டல் சைக்காலஜி. இது பேர் சொல்ற மாதிரியே உளவியல் தியரிஸை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு சோதனைகளை பயன்படுத்துது. ஒரு குறிப்பிட்ட விஷயம் நம்ம நடத்தியை எப்படி பாதிக்குதுன்னு துல்லியமா கண்டுபிடிக்க ஒரு கண்ட்ரோல்டு சூழல்ல லேப் மாதிரி அல்லது சில சமயம் நிஜ உலகத்திலேயோ சோதனைகளை டிசைன் பண்ணி நடத்துவாங்க. ஆமா, இதுதான் மத்த பல உளவியல் பிரிவுகளோட ரிசர்ச் இன்ஜின் மாதிரி. ஒரு புது ஐடியா இல்ல கோட்பாடு சரியா தப்பான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க, எது காரணம் எது விளைவுன்னு கண்டுபிடிக்க இந்த சோதனைகள் ரொம்ப முக்கியம். உளவியலை ஒரு சயின்ஸா நிலைநிறுத்துறதுக்கு தேவையான அந்த ஆதாரம், அதாவது எம்பிரிக்கல் எவிடன்ஸ், இதுதான் கொடுக்குது. மத்த துறைகள்ல கிடைக்கிற பல ரிசல்ட்ஸ்க்கு பின்னாடி இந்த சோதனை உளவியலோட வேலை இருக்கு. ஆக இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உளவியல்ங்கிறது எவ்வளோ பரந்த பல கிளைகளை கொண்ட ஒரு துறைன்னு நல்லாவே புரியுது. குழந்தைங்க வளர்றதுல இருந்து ஸ்கூல்ல படிக்கிறது, சொசைட்டில பழக்கிறது, வேலை செய்யற இடம், நம்ம மனநலம்னு நம்ம வாழ்க்கையோட எல்லா பகுதியிலையும் இது ஏதோ ஒரு வகையில டச் பண்ணுது. உங்க குறிப்புகள்ல சொன்ன மாதிரி உளவியல் மனித நடத்தை புரிஞ்சுக்கவும் கணிக்கவும் சில சமயங்கள் அதை நல்ல விதமா மாற்றி அமைக்கவும் உதவுதுன்னு மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கலாம். ஆமா, இதோட நடைமுறை மதிப்பு ரொம்ப முக்கியம். உங்க குறிப்புகள்ல சொல்ற மாதிரி இது ஆசிரியர்கள், பெற்றோர் மற்றும் சமுதாயத்துக்கும் பயனுள்ளதாகும். இது ஏதோ புக்ல படிக்கிற விஷயம் மட்டும் இல்ல, நம்ம ஒவ்வொருட அன்றாட வாழ்க்கைக்கும் நம்ம சொசைட்டிக்கும் உண்மையாவே பயன்படக்கூடிய பல விஷயங்கள் இதுல இருக்கு. இப்போ ஒரு கேள்வி வருது. இந்த உளவியல் கிளைகளை பத்தி இப்போ நாம பேசினதெல்லாம் நீங்க உங்க வாழ்க்கையிலயும் இல்ல உங்க ஆர்வத்திலயோ எப்படி பாக்குறீங்க? ஒருவேளை நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா அந்த கற்றல் பத்தின விஷயங்கள் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். பேரண்ட்ஸா இருந்தா குழந்தைங்க பத்தின விஷயங்கள் உங்களை யோசிக்க வைக்கலாம். வேலை செய்யற இடத்துல அந்த ஐயோ சைக்காலஜி புதுசா சில ஐடியாஸ் கொடுக்கலாம். இது உங்களுக்கு எப்படி பயன்படும்னு நீங்க நினைக்கிறீங்க? உளவியலோட வரையறை, அதோட பல கிளைகள் பத்தின இந்த அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த உரையாடல் உங்களுக்கு இந்த துறையை பத்தி ஒரு தெளிவான பார்வையையும் சில சுவாரஸ்யமான தகவல்களையும் கொடுத்திருக்கும்னு நம்புறோம். கடைசியா ஒரு சின்ன விஷயத்த உங்க யோசனைக்கு விட்டுட்டு போறேன். நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம், உளவியல் மனிதர்களை பத்தி மட்டும் இல்ல, விலங்குகளோட நடத்தையையும் படிக்குதுன்னு. உங்க குறிப்புகள்லயும் அது இருக்கு. மனிதர்கள் போலவே விலங்குகளின் நடத்தையையும் உளவியல் ஆராய்கிறது என்று பார்த்தோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மனிதர்களோட நடத்தைய புரிஞ்சுக்கிறதுக்கு நாம ஏன் விலங்குகளோட நடத்தைய படிக்கணும்? அது எந்த வகையில நமக்கு உதவ முடியும்? சில அடிப்படை உணர்ச்சிகள், கத்துக்கிற முறைகள், ஏன் சில சோசியல் பிஹேவியர் கூட சில விலங்குகள் கிட்ட நாம பார்க்க முடியும். இந்த ஒப்பீட்டு ஆய்வு மனிதர்களாகிய நம்மளை பத்தி நமக்கு என்ன சொல்லி கொடுக்க முடியும்? இந்த தொடர்பை பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. இன்றைய கலந்துரையாடலையே இதோட நிறைவு செய்கிறோம். நன்றி.